வளமான காடு தான் அது. வழக்கமா பெய்ய வேண்டிய மழை பெய்யல, என்னமோ மாசக்கணக்கா பெய்யாம கிடந்துச்சு. காடே வாடி போய் கிடந்துச்சு, விலங்குகளும் வதங்கி போய் கிடந்துச்சு, பறவையெல்லாம் பசியோட அலைஞ்சிச்சுங்க, தாகத்துக்கு அலைஞ்சிச்சுங்க. அதுல முக்கியமா ஒரு சிங்கம், ஒரு சிறுத்தை, ஒரு கரடி, அப்புறம் ஒரு ஆடு. இந்த நாலுமே பசியோட அலைஞ்சிச்சுங்க. ஒன்னா ஒரு இடத்துல பசியோட சேர்ந்துச்சுங்க, பேசிக்கிடுச்சுங்க. மழைக்கு ஏன் இந்த மௌனமோ? காரணம் ஒன்ன கண்டுபிடிச்சதுங்க. நம்ம 4 பேத்துல யாரோ ஒருத்தர் பாவம் பண்ணி இருக்கோம், அதனாலதான் மழையே வெய்யல. நாம பாவ அறிக்கை செஞ்சு பரிகாரம் தேடுனா நிச்சயம் மழை வரும். இப்போ ஒவ்வொருத்தரா பாவ அறிக்கை செய்வோமா? கன்ஃபெஷன். சரின்ட்டு ஒத்துக்கிட்டு முதல்ல பாவத்தை சொல்லி பரிகாரம் தேடி கேட்டுச்சு சிங்கம். தனியா மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு செனப்பச போன வாரம் தானே அடிச்சு தின்னு விட்டேன், அதுக்காக ரொம்ப வருந்துறேன், பரிகாரமும் தேடுறேன். கேட்ட உடனே சிறுத்தையும் கரடியும் காலில் விழுந்து கதறிச்சு, ஐயோ சிங்கராஜாவே, அப்படியெல்லாம் பேசாதீங்க, இது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல, அதுக்கு பரிகாரமும் தேவையில்லை, விடுங்க விடுங்க, அழுதுச்சுங்க. அடுத்து ஆரம்பிச்சது சிறுத்தை. அப்புறம் அணியா தெரிஞ்ச ஒரு ஆட்டுக்குட்டிய போன மாசம் தான் அநியாயமா அடிச்சு கொன்னு தின்னு விட்டேன், அதுக்காக வருந்துறேன், பரிகாரமும் தேடுறேன். கேட்ட உடனே சிங்கமும் கரடியும் சிறுத்தையோட காலை பிடிச்சு கெஞ்சிச்சுங்க, ஐயோ நீங்க எல்லாம் இப்படி பேசாதீங்க, ஒரு ஆட்டை, அதுவும் குட்டி ஆட்டை அடிச்சு தின்னதுனால அப்படி என்ன பெரிய தப்பு இருக்கு? அதுல ஒன்னும் பெரிய பாவம் இல்ல, அதுக்கு பரிகாரமும் தேவையில்லை அப்படின்னு அழுதுச்சு. அடுத்து அறிக்கையிட நின்னுச்சு கரடி. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் அது நடந்துச்சு, என்ன அறியாமலேயே அது நடந்து போச்சு. காட்டுக்குள்ள மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த கோழி குஞ்சு ஒன்ன கதற கதற கடிச்சு தின்னுப்புட்டேன், அதுக்காக மனம் வருந்துறேன், பரிகாரமும் தேடுறேன். சிங்கமும் சிறுத்தையும் கரடியை இறுக்கமா கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிச்சுங்க. கரடி நண்பா, இதெல்லாம் பெரிய தப்பா பாவமா? இதுக்கெல்லாம் கலங்கி போய் நின்னா எப்படி? கோழி குஞ்ச கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படிங்கிற மனுஷ பயக மொழி உங்களுக்கு தெரியாதா? அதனால ஒண்ணும் பாவம் இல்ல, அதுக்கு பரிகாரமும் தேவையில்லை. அடுத்து ஆட்டின் முறை. முந்தா நாள் தான் நானு அப்பத்தான் முளைச்சு வளர்ந்து நின்ன ஒரு கோர புல்ல, அதனோட நுனி புல்ல என்னுடைய நுனி பல்லால கடிச்சு துப்பி விட்டேன். அது என்னோட தப்பு தான், அதுக்காக நான் வருந்துறேன், பரிகாரமும் தேடுறேன். சொல்லிக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டு கன்ஃபெஷன்ல கண்ணீர் விட்டது அந்த ஆடு. கேட்டதுதான் தாம்சம். சிங்கம் சிறுத்தை கரடி 3மே சேர்ந்து கத்துச்சு, இது பாவம், மகா பாவம், பரிகாரமே இல்லாத படு பாவம் சொல்லிக்கிட்டே ஆடு மேல பாஞ்சு அதை அடிச்சு கொன்னு பசியாரிச்சுக, போட்டு தள்ளிருச்சுக, தின்னு முடிச்சிருச்சுக. பாத்தீங்களா? வலு உள்ளவர் ராஜ்யத்திலே வலுவற்றவர்களுக்கு ஏதுங்க நீதி? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.